Hello friends, welcome to The Hungry Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65 வெட். இது ஒரு சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற சிக்கன் 65லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாஸஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக செய்கிறது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் தைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைனா 1 டீஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த சிக்கனை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு எக் ஒயிட்டை மட்டும் சேர்த்து நல்லா கோட் பண்ணிடுங்க சிக்கனை. அப்போ தான் உள்ளே இருக்க மசாலாலாம் வெளியே வராமையும் இருக்கும், சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா சிக்கன் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நல்லா கலந்து ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 ரெடி. இதில் பாதியை நீங்கள் ட்ரையாக சாப்பிட கூட எடுத்து வச்சுட்டு மீதியை வெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக சோர் க்ரீம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன் அது 1 டேபிள் ஸ்பூன். ஹெவி க்ரீம் இல்லைனா பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைனா தயிரே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வதங்கினதும் 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனதும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுக்கிற சாஸையும் அதில் ஊற்றிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து கோட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சிக்கன் 65 வெட் ரெடி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் சிக்கனோட கிறிஸ்பினஸும் டேஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசித்திட ருசித்திட. சப்ஸ்கிரைப் டு த ஹங்கரி குக்.